வெல்கம் டு சிம்பிளி செக்யூரிட்டி. எல்லாருக்கும் பாதுகாப்பு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் மால்வேர். மால்வேர் நமக்கு தெரியாம நம்ம சிஸ்டம்குள்ள போய் நம்ம டேட்டாவையும் சிஸ்டமையும் டேமேஜ் பண்ற சாஃப்ட்வேர். மால்வேர்ல பல வகை இருக்கு. அதுல ஒரு டைப் வைரஸ். கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நேம் தான் இது. வைரஸ் டைப் மால்வேர் எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா ஹியூமன்ஸ்னால தான். எக்ஸாம்பிளுக்கு தெரியாம ஏதாவது ஒரு இமெயில் அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்றது, இல்ல இன்ஃபெக்டட் ஃபைலை ரன் பண்றதுனால இப்படிப்பட்ட சில வேலைகளை நம்ம தெரியாம பண்றதுனால தான் வைரஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆச்சுன்னா மிச்ச ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ்குள்ளலாம் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து ஓம்ஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப்பான மால்வேர். இவன் வைரஸை விட மோசமானவன். ஓம்ஸ் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ஹியூமன்ஸே தேவையில்லை. சிஸ்டம்ஸ் நெட்வொர்க்கில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் வச்சு ஓம்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடும். ஷார்ட் டைமில் ரொம்ப நிறைய சிஸ்டம்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய பவர் இருக்குது இந்த டைப் ஆஃப் மால்வேருக்கு. அடுத்து ட்ராஜன் ஹார்ஸ் மால்வேர். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மால்வேர். சுருக்கமாக சொல்லணும்னா இவன் ஒரு நம்பிக்கை துரோகி மாதிரி. ரொம்ப லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர் மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஆர் ஃபோல்டருக்குள்ளே இந்த சாஃப்ட்வேர் இருக்கும். நம்ம லெஜிட்டிமேட் சாஃப்ட்வேர்னு நினச்சி சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிட்டோன்னா அவ்வளவுதான். விளைவு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்பைவேர். பேரை வச்சே நமக்கு தெரியும். இந்த வகையான சாஃப்ட்வேர் நம்மளோட டீட்டெயில்ஸ், ஆத்தென்டிகேஷன், நம்மளோட மிச்ச டீட்டெயில்ஸ் சைலண்ட்டாக மானிட்டர் பண்ணும், நம்ம பர்மிஷனே இல்லாமல். ரான்சம்வேர். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த டைப் ஆஃப் மால்வேர் என்ன பண்ணுன்னு. நம்ம சேனல்லையே இதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரான்சம்வேர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுவரை இந்த வீடியோவில் மால்வேர்னா என்ன, அப்புறம் சில டைப்ஸ் ஆஃப் மால்வேர் பற்றி பார்த்தோம். இப்போ மால்வேர்லாம் நம்ம சிஸ்டம்ஸ் ஆர் மொபைலில் வராமல் இருக்க என்னெல்லாம் செய்யலான்னு பார்ப்போம். எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ரொம்ப காசு கொடுத்து லேப்டாப் அண்ட் மொபைல்ஸ்லாம் வாங்குறோம். ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ்க்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாரும் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்ஸ் ஆர் சிஸ்டம்க்கு ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் சிஸ்டம்ஸை ரெகுலராக ஸ்கேன் பண்ணுங்கள். ஃபோனில் வர வெண்டர் அப்டேட்ஸை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். எந்த ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டபுள் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரெகுலராக எல்லா ஆப்பையும் அப்டேட் பண்ணுங்கள். மொபைல்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கு ப்ராப்பரான ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ப்ரௌசரில் உங்கள் க்ரெடென்ஷியல்ஸை ஸ்டோர் பண்ணும்போது பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூனிக் அண்ட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. ஆனால் மறந்துடாதீங்க. ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக எம்எஃப்ஏவை எனேபிள் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ்லையாவது எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சொன்ன எல்லா பெஸ்ட் ப்ராக்டிசஸும் ஃபாலோ பண்ணால் 99% மால்வேரை உங்கள் சிஸ்டம்லேயோ இல்லை மொபைல்லையோ வராமல் தடுத்துடலாம். அப்போது அந்த 1% என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம இருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம சேனலில் முன்னாடியே சொன்ன மாதிரி டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ வளருதோ அதே அளவு தான் சைபர் அட்டாக்ஸும் டெவலப் ஆகுது. அப்படின்னா ஹேக்கர்ஸ் ஆர் பேட் ஆக்டர்ஸ் எப்போதுமே ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் அந்த 1%. அடுத்த வாரம் ஒரு புது தலைப்போட உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.